உங்களை முதலமைச்சர் வர சொல்றாரு. நான் தாங்க மண்ணாங்கட்டி பேசிட்டேன், வா உங்களை கூட்டி வர சொல்றாரு முதலமைச்சர். பயந்து நடுங்கி தாத்தாவுடைய வீட்டுக்கு போகும்போது வாசல்ல நின்னு ஒரு மகன் வரவேற்கிறான். ஒரு படிக்காத பியூனை, வாங்க நீங்க தான் மண்ணாங்கட்டியா, வாங்க 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 உட்காருங்க உட்காருங்க, ஏதாவது சாப்பிட்டீங்களா, சாப்பிடுங்க, சாப்பிட கொடுங்க. சாப்பிடும் வரை பொறுமையா இருந்து விசாரிச்சேன். ஒரு மகன் அவன் எம்எல்ஏ ஹாஸ்டல் சட்டமன்ற உறுப்பினர் தங்குற விடுதியிலிருந்து தன் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள அவனுடைய வரலாறை தன் உள்ளங்கையில திரட்டி வச்சிருந்தான் ஒருத்தன். கேள்விப்பட்டேன். 2 பெண் பிள்ளைகளாமே, இந்த சம்பளத்தை வச்சுதான் குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்குதாமே, நான் கேள்விப்பட்டேன். சரி சரி, இந்த இது வந்ததிலிருந்து 2 நாளா நீங்க சாப்பிடல, பசியோடு இருக்கிறீங்க, ரொம்ப குடும்பம் கஷ்டத்தை கவலைப்பட்டுட்டு இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். எவ்வளவு தகவலை தெரிஞ்சிருக்கான் பாருங்க ஒருத்தன். ஒரு தப்பு பண்ணிட்டேன், அவன் உட்கார்ந்துருக்கான், எந்திரிச்சு ஒருத்தன் கும்பிடுறான், என்னை மன்னிச்சுக்கிறங்க, நான் அந்த அரசாணையை மாத்தி இருக்கணும். எப்படி? இனிமேல் 8ஆம் வகுப்பு படித்தவனுக்கு தான் அரசு வேலை என்று மாத்தி இருக்கணும். நான் தப்பு பண்ணிட்டேன். நான் அந்த சிஓவை, அந்த அரசாணை